ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிரசாத். வெல்கம் டு வைல்டுல் ரியாக்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த சாங்கோட ட்ரெய்லர் பார்க்க போறோம்னா, எனக்கு நான் சொல்லும் போது எனக்கு ரொம்ப 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 ப்ரௌடா இருக்கு. ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். ஏன்னா பிகாஸ் இந்த வீடியோ வந்து நம்ம தெரிஞ்ச பாப்புலர் ஆக்டர்ஸ் இல்லை, அவரும் நம்மளுடைய மிடில் கிளாஸ்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பல சோதனைகளை கடந்து வந்து ஒரு யூடியூப்ல அச்சீவ் பண்ணி இப்போ அவர் நினைச்ச மாதிரி ஒரு பிக் ஸ்கிரீன்ல அவரோட ஃபர்ஸ்ட் மூவி ரிலீஸ் ஆகுது. எஸ், கனவெல்லாம் முன் மாயம். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் பண்ணிடுறாங்க, வீடியோ சாங். எனக்கு அவர் ஒன்றும் சொல்ல போனால் அவர் தான் எனக்கு ஒரு ரோல் மாடல் ஆஃப் யூடியூப் சொல்ல முடியும். சிம்பிளி சரத் அண்ணா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா சரிங்களா, எனக்கு ஒரு ஹேட் ஃபேன் உங்களுக்கு சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் உங்களது ஒரு விஷயமும் எனக்கு வந்து யூடியூப் சேனலில் நான் சரி, லைஃப்லையும் சரி, அது வந்து ஒரு தாரக மன்றமாகவும் ஒரு பாயிண்டாகவும் எடுத்து வச்சிருப்பேன் சரிங்களா. அதுதான் சரி, அது வந்து நான் கடைசியில் பேசுகிறேன். இப்போ வந்து அவர் அந்தந்த சாங் வெயிட்டிங். ஸோ அதை நான் பார்க்கணும், ரொம்ப நேரம் ஈகராக வெயிட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் நம்ம சேனலில் சஜஷன் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 3, 2, 1, go. Guys, I look good. சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன். காற்றாகிறேன் ஆசை கொண்டு
கனவெல்லாம் like that is காத்திருக்கும் என் இதயம் கலங்காதே என்னாலும் விடை பெறுமே என் வாழ்வும் கனவெல்லாம் மாயம் காத்திருக்கும் என் இதயம் கலங்காதே என்னாலும் விடை பெறுமே. விழியிரண்டில் முன்னே நீ உயிரே அது விரிக்கும் சிறகாய் நான் நிஜமே கனவினிலே வருடுகிறாய் எதிரே என் நிழலை தொடகின்றாய் தனியே என்னை தேடவே தோணவில்லையே உன்னை தேடியே நான் தொலைந்து போகிறேன் வெளிச்சங்கள் காட்டாமல் வழியெல்லாம் இருளில் மூடி பார்க்கிறேன் நினைவெல்லாம் தேயாமல் உயிருள்ளே காட்சி செய்து வைக்கிறேன். மணி ப்ரோ சரத் உங்களுக்கு புரியாதுன்னு அப்பா சொன்னேன் யார் சொன்னேன்
சூப்பர் ப்ரோ. காய்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் சொல்லுன்னு தெரியல. எனக்கு அந்த லாஸ்ட் அந்த சிம்பிளி ப்ரோ அழுதுட்டு வருவார் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தில் அவர் அழுகுது நான் பார்க்குறேன். பிகாஸ் அவர் வீடியோஸ்லேயே அழுகுவார், அதை காட்ட மாட்டாங்க. பட் இவங்க அழுதோடனே எனக்கு ஒரு மாதிரி பத்தமாக சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அது இல்லாமல் அந்த சாங் அதே மாதிரி தான் வருது, அது கேட்குது. இதுலேருந்து ஒரு ஸ்டோரி என்னன்னா அழகாக அவர் சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு தெரியாம ஒரு பொண்ணு லவ் பண்ணாலும் சரி, நம்ம பையனாலும் பொண்ணுனாலும் தெரியாம லவ் பண்ண முடியாது. கடைசியாக அவங்க செத்ததுக்கு அப்புறமா தான் அவங்க காதல் புரியும். பாத்துல புரிய வச்சாங்க, புரிய வச்சுட்டாரு சரட்ரோ. நான் சொல்றேன், பாத்து எனக்கு வர மாத்திருக்காரு. ஃபீல் ஆயிடு அழுகதான் வருது கண்ணுக்கு. அவ்வளோ ஹார்ட் டச் பண்ற சாங் அது. வேற எந்த சாங்க்கும் நான் அவ்வளோவா இம்பாக்ட் பண்ணி பார்த்தது இல்லை. இம்பாக்ட் பண்ணி மீன்ஸ் அது அவ்வளோவா என்னை அவ்வளோவா உள் வரைக்கும் போயிட்டு என்னை அட்டாக் பண்ணது இல்லை. பட் சிம்பிளி சரத்ரோ சாங் கனவெல்லாம் முன்மாயம், அதெல்லாம் அது மாயமா மறந்து போனது, மறைய போகிறது, மற போகிறது எல்லாத்தையும் வர வச்சிச்சு. யாரா இருந்தாலும் உண்மையாக சொல்றோம், ஒரு எல்லா நேச்சரும் சரி, நிறைய லவ் பண்றோம் பர்சனாக கன்ஃபார்ம் ஒரு பர்சன் யாருக்கெல்லாம் உங்களுக்கு க்ரஷ் இருக்கும், ஒன் சைட் லவ் இருக்கும். உங்களுக்கு சாங் ஆக்டாக சூப்பராகும். இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எனக்கும் ஒன் சைட் லவ் இருக்கும், க்ரஷ் இருக்கு, இல்லை இருந்தது இல்லை. ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா நாம பார்த்தாது, அந்த ஃபீலிங்ஸை தூண்டி விட்டுரும், அவ்வளோதான். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிம்பிளி சரத்ரோவே எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு பர்சனலாகவே எல்லாமே பிடிக்கும். எனக்கு இப்போது எனக்கு நம்மளுக்கு ஃபேமிலியில் வந்து 419 பேர் நம்மளை பார்க்குறீங்க. அதுக்கு எல்லாமே சிம்பிளி சரத்ரோவோட ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் அவரோட எல்லாமே தான், சரிங்களா. அது இல்லாமல் ராகுல் தமிழன் ப்ரோ, ஆகாஷ் ப்ரோ, ஜெகன் ப்ரோ, பயாஸ் தமிழன் ப்ரோ, அண்ட் தென் யாரு ரகுமான் ப்ரோ, இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி தான் எனக்கு யூடியூப்ல சர்வே பண்ணுறதுக்கு. பிகாஸ் ரகுமான் ப்ரோ வந்து நம்ம சிக்னேச்சர் அவர் சொல்ல திருச்சி 143 தோஸ்து சேனல் சொல்ல பார்த்தீங்களா, அதே தான் நான் வந்து நீங்கள் பாருங்க. வெல்கம் டு வைல்ட் ரியாக்ஷன் அது சொன்னது அவருக்கு என்ன சொல்லிச்சு. ரகுமான் ப்ரோ உங்கள் சிக்னேச்சர் எடுத்துக்கிட்டது தப்பாக இருக்கு, கரெக்டாக சாரி, எனக்கு பிடிச்சது அதான் இருக்கேன். ராகுல் தமிழ் ப்ரோ கிட்ட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் கிட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ காமெடியாக இருந்தாலும் சரி இருந்தாலும் அவர் ரியாக்ஷன் நல்லாயிருக்கும். இப்போ ஜெகன் ப்ரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மனசில் எது வச்சு பார்த்தா ஓப்பனாக சொல்லிடுவார், அதுதான் அவரோட பாலிசி. ஸோ ஜெகன் ப்ரோ கிட்ட அது கற்றுக்கிட்டேன். ஆகாஷ் ப்ரோ எடிட்டிங், இப்போ ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ அவுட் நம்ம கொடுக்குற சிம்பிளி சரத்ரோடு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அது எது வேணும் ஒன்று பார்த்து அது அவுட் புட் கொடுக்குற அது ஆகாஷ் ப்ரோ. அவருக்கு தானே அது கற்று எடிட்டிங் ஒன்று எக்ஸாம் பண்ணுவோம். அதை நம்மளுக்கு பார்க்குறாங்க அந்த வியூவர்ஸ்க்கு சூப்பராக என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு பண்ணது ஆகாஷ் ப்ரோ கிட்ட கற்றுக்கிறது. பயாஸ் தமிழன் ப்ரோ கிட்ட எதுனாலும் ரிஸ்க் எடுத்து இறங்குவார். சிம்பிளி சரத்ரோ ஒரே கேட்டகரி பர்சன்ஸ் தான். ஸோ 2 பேரும் இவங்க தான். ஸோ இவங்களாம் ரோல் மாடல். சரி அவங்க தனியாக ஓகே, இவங்களை பற்றி நான் எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும்னா உங்களுக்கு சொல்லுங்க, கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ண தனியாக வீடியோ போகிறேன். நான் பேக் டு த பாயிண்ட் சாங் வரேன். இந்த சாங் ஃபஸ்ட்டு கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக அது பிடிச்சிருந்தது. இப்போ ஃபுல்லாக பார்க்கும்போது எனக்குள்ள ஏதோ ஒரு புரியாத விஷயம் தூண்டி விட்டு எமோஷன்ஸை கிரியேட் பண்ணி விட்டுச்சு. இப்போ கூட நான்
பாதி பாதி அதை கட் பண்ணி பேசதான் எனக்கு எமோஷன் அழுத வருது அந்த சாங்ல. ப்ரோ கன்ஃபார்ம் நீங்கள் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தான். எனக்கு தெரியல ஏன் உங்கள் ஃபஸ்ட்டே சினிமா ஃபீல்டிங்க எனக்கு புரிகிறது தெரியல. இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போய் கேட்கும்போது யார் இன்னொரு ரிஜெக்ட் பண்ணாலும் அவங்க இப்போ உங்களை தேடி போடுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிங்களா, சூப்பராக இந்த சாங்லேயே பிரிச்சு மேஞ்சி தூக்கி விட்டீங்க சாங்கை. என்ன சொல்றது தெரியல ப்ரோ, எனக்கு அது பார்த்து ஃபீலிங்காக தான் வருது. அது இல்லாமல் நீங்கள் வேற இந்த மாதிரி ஒரு போஸ்டாக ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே எனக்கு ஒன்றும் எமோஷனல் தூக்கிச்சு. ஒரு உண்மையான காதலில் ஒரு பாட்டு மூலியமாக சொல்லணும்னா அது இந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். என்ன சொல்றதுன்னு தெரியல. வாட் எவர் ப்ரோ, உங்களோட ஜேர்னி இது ஃபஸ்ட்டு ஃபிலிமே சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிலிம் போயிட்டே இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷனுக்கு சிம்ப்ளி சரண் ப்ரோ வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் எங்களுக்கு சிம்ப்ளி சரண் ப்ரோ ஆல்ரெடி யூடியூப்பில் காலை வச்ச விட அதுக்கப்புறம் பிக் ஸ்க்ரீனில் பார்த்தேன் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் வரும் உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகும். ஆல்ரெடி இருக்கிறாங்க பிக் ஸ்க்ரீனில் ஃபேன் பேஸஸ் கிரியேட் ஆகும். சரிங்களா, அதுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். சரிங்களா ப்ரோ, ஓகே ப்ரோ. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ரியாக்ஷனை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரியாக்ஷன் வீடியோ தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில். சரிங்களா, இதே போல் நீங்கள் நிறைய படம் நினைங்க உங்களுக்கு ரியாக்ஷன் வீடியோ போட எனக்கு ரொம்ப ஆசை உங்களோட வீடியோக்கு. சரிங்களா, அது நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். மறுபடியும் எப்போ உங்களோட வீடியோ வரும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்னொரு ரியாக்ஷன் சூப்பரான வீடியோ சந்திக்கிற உங்களோட ஹரிபிரசாத் சைனிங் ஆஃப். பாய். Stay safe, stay alive. Very much listen.